ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நான் சொர்க்கத்து வாசலிலே நின்று பார்த்தேன். குந்து அலா அபுவாபில் ஜன்னா ஃபைதா அக்ஸருஹுமுல் ஃபுகரா. அங்கே சொர்க்கத்தில் அதிகமாக ஏழையர்கள் இருப்பதை நான் கண்டேன். நான் நரகத்தின் வாயிலே நின்றேன், அங்கு அதிகமாக பெண்கள் இருப்பதை கண்டேன். இன்னொரு ரிவாயத்துல பெருமை அடித்தவர்கள் இருப்பதை கண்டேன். இத சொன்னதோட ஒரு பெண்மணி எழும்பி கேட்கிறான், யா ரசூலுல்லாஹ், பெண்கள் ஏன் கூடுதலா நரகத்துல இருக்காங்க? ஏன் நரகத்துல பெண்கள் கூடுதலா இருக்கிறாங்க? காரணத்தை தெரிஞ்சுக்கிட்டா அதுல இருந்து தவிர்த்து நடந்தலாம்ங்கிறதுக்காக கேட்கிறாங்க. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, பெண்கள் எடுத்ததுக்கெல்லாம் சாபம் இடுவாங்க. ஒன்று ரெண்டு காரணம். ஒன்று, எடுத்ததுக்கெல்லாம் திட்டிடுவீங்க, சாபம் இடுவீங்க. ஏன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, எதையுமே திட்டக்கூடாது. நீங்க வலா தலாஅனு ஷைஇன், எதுக்கும் திட்டக்கூடாது. நீங்க திட்டினா அந்த சாபம் வானம் வரைக்கும் ஏறும், அங்கு அதுக்கு வழி இருக்காது. பூமியை நோக்கி திரும்பும், அங்கு அதுக்கு வழி இருக்காது. வலதால் திரும்பும், வழி இருக்காது. இடதால் திரும்பும், வழி இருக்காது. எதற்கு சபித்தீர்களோ அங்கு போகும். அதற்கு அது தகுதி உள்ளதாக இருந்தால் அதை சாரும், இல்லை என்றால் சபித்த உங்களை சாரும். சபிக்காதீங்க நாங்க ரசூலுல்லாஹ் உன்னை சபிச்சிடக்கூடாது. இப்ப பெண்கள் ஆண்களை விட பெண்கள் என்ன செய்வாங்கன்னு சொன்னா, எடுத்ததுக்கெல்லாம் திட்டுவாங்க. எங்கேயாச்சும் ஒரு ஆம்பளை திட்டக்கூடியவனா இருந்தா இவன் பொம்பளை மாதிரி காம்பாங்க. அத பொம்பளைக்கே விட்டு வச்சுட்டேன். நம்ம ஏன் பொம்பளை எல்லாத்துக்கும் திட்டுவா? அரிசிக்குள்ள நெல்லு கிடக்கும், அரிசி அரிக்கிற நேரத்துல நெல்ல எடுத்துட்டு போகும்போது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கூட வந்துட்டேன், அரவா பண்ண நெல்லுவா. நெல்லு என்ன செஞ்சிச்சு? நெல்லு நீ கப்பிய சரியா போட்டு இடிச்சிருந்தா நெல்லு வந்திருக்குமா? வீட்டுல கத்தியை வச்சு போட்டு தேடுவா. இவதான் கூட முன்புறாத்தையில வச்சுட்டு கிச்சன்ல தேடுவா. தேடி 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 கிடக்காட்டி அரபா போன கத்தி என்றுவா. கத்தி என்ன செஞ்சிச்சு? அப்ப எடுத்த பிள்ளைக்கெல்லாம் சவிப்பாங்க. அரபா போவான், இடி விடுவான், மாப்பிள்ளைக்கு சவிப்பாங்க. கோபம் வந்தா கண்முக்கு தெரியாது. நீ சபிக்கிறையா கூட நரகத்தில் இருக்கிறது காரணம் ஒன்றிதான். ரெண்டாவது, கணவனுக்கு நன்றி கட்டவர்களாக நடக்கிறது. இரண்டாவது காரணம், கணவனிடத்துல நன்றி கட்டத்தனமா பேசுவாய். நீ உனக்கு எல்லா நாளும் நல்லா தான் உடுப்பெடு தந்த, இப்ப கொஞ்சம் விலை கொஞ்சம் குறைய ஒரு புடவை தந்தா, எப்ப நீ எனக்கு ஒழுங்கா உடுப்பெடு தந்தன்னு கேட்டுருவாய். நீ எல்லாம் மறந்துடும். இந்த ரெண்டு காரணம் தான் பெண்கள் கூடுதலாக நரகத்துக்கு போறதுக்கு காரணம்.